வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறது அவங்களோட உரிமை. என்னதான் வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிருந்தாலும் இனிமேல் வந்துட்டு இவங்களோட வாழ்க்கை நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தருவீங்க. ஸோ இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு வலுக்கட்டாயமாக வந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு இவங்க 3 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீ வந்துட்டு பார்த்த அப்படின்னா இங்கே இருந்தனா சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வேணும்னா வேறு வீட்டுக்கு போயிருக்கோம், நாங்கள் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன வயசாயிருச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தை பற்றிக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், அது நானும் கோபியும் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதும் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு ஷாக் ஆகிட்டு பாக்கியா கிட்ட வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ பாக்கியா கிட்ட வந்துட்டு உனக்குலாம் வருத்தம் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா தேவையில்லாத நினச்சி நான் புலம்புறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாக்கியா சொல்லவும் ஸோ ஈஸ்வரி பாட்டியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு வருத்தமாக இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எதையும் நினைக்காம வந்துட்டு இருங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்கியா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ செல்விக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்து அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காமல் கான்பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.